ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, சில்லறை கடன்களை தீர்க்க சின்ன சின்ன வழிகள் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம சேவிங்ஸில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடன்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து நம்மளை எப்படி சொல்கிறது, நம்மளை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கக்கூடியதில் பெரும்பங்கு வகிக்கிறது நம்ம சேவிங்ஸ் பண்ண விடாமல் சேவிங்ஸ் பண்ணாமல் இருக்கிறது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி கடன்களை மேலே மேலே வாங்கிட்டே இருக்கிறதுமே நம்மளை வளர்ச்சிக்கு பாதைக்கு கூட்டிகிட்டு போகவே போகாது. இது ஒரு முக்கியமான விஷயம். அதுலேயுமே பார்த்திங்கன்னா இப்போ லட்சத்தில் கடை வாங்கினவங்கள விட ஒரு 500, 100, 200 கடை வாங்கினவங்க தான் அதிகமான டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ரீசெண்டாக ஒரு ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் நம்ம படிப்போம்ல, அதாவது துணுக்கு செய்திகள்னு படிப்போம்ல, இந்த மாதிரி அதில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ படிச்சிருக்கேன். ஸோ அப்போ படிச்சது எனக்கு தோணுச்சு, இது உண்மைதானே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சில்லறை கடன்கள்ன்றதுல நான் என்னென்ன வகைப்படுத்தியிருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். சில்லறை கடன்கள்ன்றதுல என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மளிகை கடைகளில் கடன் வாங்குறது, ஓகேங்களா? அது இந்த சில்லறை கடன்ற வரிசையில் பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபாயில் தொடங்கி 10 ரூபாயில் தொடங்கி 5000, 10,000 இருக்கிற சின்ன சில்லறை கடன்கள் இதில் வரும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இதில் வேறு ஏதாவது வரும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மளிகை கடன். இது நம்ம பேரண்ட்ஸ் முதல் கொண்டு இன்கேஸ் இப்போ நம்ம கூட சம்டைம்ஸ் இதை பண்ணுவோம். பட் ஆனால் இதை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் ரெகுலராக இப்போ ஒரு கடைக்கு போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க, ஓகேங்களா? ஒரு 100 கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 150 நீங்கள் சாமான் வாங்கிட்டீங்க, 50 ரூபா நாளைக்கு தரேன்னு சொல்கிறீங்க. இப்படி கடன் சேர்ந்துட்டே இருக்கும். ஒரு 400, 500 ஆகும். இதை நம்ம தொடர்ந்து பண்ணும்போது அந்த கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்றவங்கள்ட்ட கொடுக்கறத விட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா விலை அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக மதிக்க மாட்டாங்க. நம்ம வந்தாலே நம்மளை ஒதுக்கி வச்சுட்டு, ஓ அப்படி தானே நிறுத்து அப்படின்ற மாதிரி காசு கொடுக்குறவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பொருள் கொடுத்துட்டு நம்மளை அடுத்த லிஸ்ட்டில் வச்சுருவாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே நம்மளை மனசளவில் ரொம்ப பாதிக்கும். நம்மளுக்கு மதிக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நம்மளை பாதிக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பால் கடன், பூக்கடன், கைமாற்றுதல், அப்புறம் உறவினர் நண்பர்கள்கிட்ட கடன் வாங்குறது, இதெல்லாம் தான் இந்த வரிசையில் வருது. இப்போது பால் கடன்லாம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதுவுமே நீங்கள் இந்த மாதிரி சில்லறை கடன்கள் எது வாங்கினீங்கனாலும் அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் அடி வாங்குறது எல்லாம் தெரியுங்களா, உங்களோட மதிப்பு மரியாதை அடி வாங்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பொய்க்கணக்கு நிறைய காட்டும். இதனால நிறைய பிரச்சனைகள் வரும், ஓகேங்களா? இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு 20 நாள் பால் கடை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 நாள் பால் வாங்கியிருப்பீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, இல்லை 35 நாளும்பாங்க. அப்போ கான்ட்ரவர்சி வரும். இதனால நமக்கு மன உளைச்சல். நம்ம ஒன்று எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்துருவோம், இல்லைன்னா அவங்ககிட்ட 4 வார்த்தை நம்ம கெட்டதாக வாங்கிக்கணும், ஓகேங்களா? இதுவும் இருக்குது, ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூவும் அதே மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கடன்களாக நீங்கள் கடன் வாங்க தவிர்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான்லாம் நிஜமாவே சொல்கிறேன், எங்கிட்ட காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் வெறும் டீத்தில் போட்டு டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா வெறும் டீத்தில் போட்டு சக்கரை இல்லைனா கூட அதை கூட குடிப்பேனே ஒழிஞ்சு நான் கண்டிப்பாக போய் கடன் வாங்கவே மாட்டேன். இந்த மாதிரி கடன் வாங்க மாட்டேன். அதே மாதிரி தான் பூக்கடன் அப்படித்தான். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நோன்பு எதுவாக இருந்தாலும் சரி, நோன்பு வருது இல்லை ஆனிவர்சரி, பர்த்டே எதுவாக என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் வாங்குவேன். அதே மாதிரி நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கட்டி விற்கிறாங்க இல்லையா, அந்த பூ நான் வாங்க மாட்டேன். வாங்கி நானாக தான் கட்டிக்குவேன், சரிங்களா? இது எல்லாமே நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நம்மளோட மதிப்பு மரியாதை அந்த இடத்துல நம்ம இழந்துட்டு தான் அந்த பொருளை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் இந்த கடன்கள்லாம் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, சொந்தக்காரங்கள்ட்ட கடன் வாங்குறது, தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கடன் வாங்குறது, இதை எப்படி சொல்கிறதுனே தெரில. தயவுசெய்து பண்ணவே பண்ணாதீங்க, ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். அது உங்களை ரொம்ப மென்டலி பாதிக்கும். நம்ம உறவினுக்குள்ளே ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் அவங்கள நம்ம ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, அவங்களுக்கு ரொம்ப நம்ம இடம் கொடுத்த மாதிரி ஆயிரும். ரொம்ப நம்ம இறங்கி போனோம் அவங்கக்கிட்ட, அந்த மாதிரி நிறைய பாதிக்கும். அதனால இன்கேஸ் உங்களுக்கு அப்படி தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் வருது, ஏன்னா இதை நான் சொல்லும்போது கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்பீங்க, வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கக்கா, ரொம்ப தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் வருதுன்ற போது நீங்கள் வாங்கினீங்கனாலும் அதை போய் நீங்கள் அணுகும்போது இவங்க நமக்கு நல்லா ட்ரஸ்டபுளானப்பா, நம்ம எப்படி சொல்கிறது, நம்மளை எந்த வகையில் காயப்படுத்த மாட்டாங்க, நம்ம ஒரு மாதம்
கழிச்சு நம்ம பணம் தர்றோம்னு சொல்லியும் நம்மளால் கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 மாதன்றது ஒரு 10 நாள் அதிகமாகுதுனாலும் அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. தாங்கக்கூடிய அளவு கெப்பாசிட்டி இருக்கவங்கள்ட்ட பணத்தை வாங்குங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே நம்ம என்ன தெரியுங்களா, நம்ம வாங்குற காசை நம்ம கொடுத்துருவோம். யாருமே யார்கிட்ட கடன் வாங்கினாலும் எப்படி சொல்கிறது, வச்சுக்கணும்னு நினச்சி ஏமாற்றணும்னு நினச்சி யாரும் வாங்க மாட்டோம். ஓகேங்களா. பட் ஆனால் என்னென்னா நம்மளால் அந்த சொல்ல எப்படி சொல்கிறது, அந்த டைமுக்கு நம்மளால் கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்மளை அவங்க ரொம்ப நோகடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அடி வாங்குறதே நம்ம மரியாதை அடி வாங்குவோம். அதாவது தன்னம்பிக்கை போயிடும் நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடும். ஓகேங்களா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடன்கள் வாங்காதீங்க. இதில் நான் எதுக்கு இந்த மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்னா, 1,00,000 ஒருத்தர்கிட்ட வாங்குறதுக்கும் அதே 1,00,000 பிரித்து ஒரு 3 பேர்த்தையோ 4 பேர்த்தையோ வாங்குறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். புரியுதுங்களா. ஏன்னா ரூ. 1,00,000 வாங்கிட்டு ஒருத்தரை சமாளிக்கிறது ஈஸியாக, இல்லை ரூ. 1,00,000 பிச்சு பிச்சு சில்லறை மாதிரி வாங்கிட்டு 4 பேர்த்தை சமாளிக்கிறது ஈஸியான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட்டி கடன் எல்லாரும் வட்டி கடன் என்ன நினைக்காங்கன்னா 50,000 கட்டணும் அப்படிலாம் கிடையாது. 200 நீங்கள் வட்டி கடன் வாங்கினீங்கனாலும் மாதம் 200 கட்டுறது, 300 கட்டுறது, 500 கட்டுறது, 1000 கட்டுறதுனாலும் அதுவும் ஒரு இதுதான். உங்களுக்கு நம்மளோட பணம் போகுது வட்டி கடன்றது. ஓகேங்களா. அதனால நான் எப்படி சொல்ல வரேன்னா, அதுக்காக நீங்கள் இது யாருனாலையும் கடன் வாங்காமல் இந்த உலகத்தில் யாருனாலையுமே வாழ முடியாது தான். ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா எதை அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கடன்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோட மெயின் கண்டென்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இது எல்லாம் உங்களை மனசளவில் ரொம்ப பாதிக்கும். ஓகேவா. இதில் நான் எழுதியிருக்கிறது வாசகத்தை நல்லா படித்து பாருங்களேன். சேமிப்பை தவிர்த்து உழைப்பை அதிகரித்து மானத்தை காத்து கடனை தவிர்த்துடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இவ்வளோ கடன் இருக்குது, வட்டி இவ்வளோ கட்டிட்டு இருக்கீங்கும் போது நீங்கள் சேமிக்கவே வேண்டாம். ஓகேங்களா. ஏன்னா ஒரு இடத்துல நம்ம பணத்தை மட்டுமே சேமிச்சு வச்சு என்ன பண்ண போகிறோம். நம்ம பணம் சேமிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட மரியாதை வேணும் இல்லையா. முக்கியமாக மரியாதை வேணும்ல நமக்கு. ஸோ அதனால் நம்மளோட மானம் மரியாதை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப ஃபுல் பிளஸ்டாக கடனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணத்தை சேமித்து அந்த கடனை அடிக்கிறதுக்கு வழி பாருங்கள். நீங்கள் கடனை வச்சுக்கிட்டே போயிட்டு இதை வாங்குறது அதை வாங்குறது, அதாவது ஒரு நகையை வச்சு ஒரு நகை வாங்குகிறோம் அப்படின்னா அது வேறு விஷயம். இன்கேஸ் நீங்கள் சில்லறை கடன் யாராச்சிட்ட வாங்கிக்கிட்டு இல்லை வட்டி கடன் வாங்கிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் சேமிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ யூஸ்ன்னு தான் நான் சொல்லுவேங்க. அதனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஏன்னா நம்ம சேமித்து ஒரு பொருளோ ஒரு இடமோ ஒன்று வாங்கும்போது அதை முழுமையாக நம்ம அனுபவிக்கணும். அனுபவிக்கிறதுக்கு நம்ம மனமும் நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான டிப்ரெஷன்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்லேருந்து ஒதுக்கி விட்டுருங்க. ஓகேங்களா. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் சொல்லணும். இதில் எத்தனை பேர் என்னென்ன கேட்டகரியில் வரீங்கன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா. இதில் யாரெல்லாம் என்னென்ன கடன் வாங்கியிருக்கீங்க, அதை வாங்கி கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் இந்த மாதிரி கடன்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். என்ன கடன்னா இப்போ ஒரு 10,000 ஒருத்தர் ஒரு 10,000 வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 வாங்குறோன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா 1,000 ரூபாயோ 500 அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு இப்போ 9,000 நம்ம கையில் கொடுத்துருவாங்க. நம்ம டெய்லி 100 நாளைக்கு பார்த்திங்கன்னா டெய்லி 100 கொடுக்கணும். ஓகேவா. அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் என்னென்னா அந்த 1,000 எடுத்துகிட்டு கொடுக்குறாங்கல்ல, 3 மாதத்துக்கு அவங்களுக்கு ஒரு 1,000 அப்போ நம்ம கனெக்ட் பண்ணோன்னா மாதம் 350 நம்ம வட்டி கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா இருந்துச்சுனாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இதெல்லாம் தினசரி பேசிஸில் வரும். உங்களுக்கு தெரியும் டெய்லி கொடுக்குறோம், நம்ம 100 கொடுக்குறோம் கழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா டெய்லியும் நம்ம ஒருத்தரை ஃபேஸ் பண்ணி ஒரு நாள் நம்ம கொடுக்கல 2 நாள் கொடுக்கலனா அடுத்து அவங்க பேசுகிற வார்த்தைகள் இது எல்லாமே மென்டலி ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதனால தாங்க சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சில்லறை கடன்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இது எந்த கடன் வாங்கியிருக்கீங்க, எதுனாலும் ரொம்ப பாதிக்கப்பட்டீங்க, எதுனால பாதிக்கப்பட்டு எதுலேருந்து வெளியில் வந்திருக்கீங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் நம்மளோட மற்ற வியூவர்ஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் என்ன கேட்டகரின்றது சொல்லிடுறேன். நான் இது எந்த கேட்டகரியில் கிடையாது. நான் எப்படி சொல்கிறேன்னா கொடுத்து இழந்த கேட்டகரி. ஓகேங்களா. யாராச்சும் ஹெல்ப்னு ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துருவேன் நான். ஓகேவா. கொடுத்ததுக்கப்புறம் நான் இதை ஒரு ஒரு கொஞ்ச நாள் கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 இயர்ஸ் இதனால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். கொடுத்துருவேன்.
குடுத்துட்டு அவங்கள்ட்ட அந்த காசு ஏன்னா நமக்கு தெரியாது ஆள் எப்படிப்பட்டவங்க என்னன்றது தெரியாம அதாவது எப்படி சொல்லலாம் பழக்கவழக்கங்கள் எல்லாம் தெரியும். பண விஷயத்துல எப்படின்றத வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரமா ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா பேசும்போது வந்து நல்லாயிருக்கும். பேச்ச நம்ம பார்த்தோம்னாலே, ஓ! இவங்களா இந்த அக்காவா? அப்படி இப்படின்ற மாரி தோணும். பட் ஆனா பணம்னு வரும்போது அவங்களுடைய குணம், அவங்களுடைய வேறு ஒரு முகம் வெளியில வரும். அத நான் நெறைய முகத்த பார்த்துருக்கேன். ஓகேங்களா? என்னன்னா வாங்கும்போது இருக்கிற நிஜமா நான் சொல்றேங்க. அதாவது 2 தரப்புமே இருக்குது. பணம் வாங்குறது எந்த அளவுக்கு இதுவோ, குடுக்குறவங்களோட கஷ்டமும் ஒண்ணு இருக்கு. அதாவது வாங்கும்போது அதாவது நம்ம வந்து நான் வந்து வட்டிக்கு குடுக்குறது, இல்ல வந்து அந்த மாரிலாம் கிடையாது. இப்ப வந்து ஒருத்தவங்க அக்கா ரூ. 500 இருந்தா குடுங்கக்கா. ஒரு 2 நாள் சென்று தரேன், 3 நாள் சென்று தரேன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி குடுப்போம்ல. அந்த மாரி நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஏன்னா நம்மளே வந்து வட்டிக்கு வாங்கிட்டு தான் இருக்கோம். நம்ம வட்டி குடுக்குற அளவுக்குலாம் இல்ல. நான் சொல்றேன். இந்த மாரி கடன் சொல்றேன். ஓகேங்களா? வாங்கிக்குவாங்க. ஆ என்னன்னா, தவிர்க்க முடியாததுக்கு சரி ரொம்ப பாவமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். சரி போ நம்ம ரூ. 500 குடுக்குறதுனால நம்ம ஒண்ணும் குறைஞ்சு போயிற மாட்டோம் அப்படின்னு மனசார நான் உண்மையாவே அப்படித்தான் நினைப்பேன். ஸோ என்ன குறைஞ்சு போயிற போறோம், ஆ இன் அப்படின்ற மாரி நான் நினச்சு குடுப்பேன். பார்த்தீங்கன்னா, அப்புறம் அந்த 2 நாள் 2 வாரம் ஆகும், 2 மாசம் ஆகும், குடுக்க மாட்டாங்க. போய் கேட்டோம் அப்படின்னா, அப்புறம் இவங்களுக்கு என்ன ரூ. 500 தானே குடுத்தாங்க, பெரிய இதுவா? இப்ப தான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. இவங்களுக்கு என்ன நம்மள்ட்ட ரூ. 500 அந்த மாரி யோசிப்பாங்க. ஸோ இது மாரி நான் நெறைய அனுபவிச்சிருக்கேன். ரூ. 500 ரூ. 50 ஓகேங்களா? ஸோ நம்மள்ட்ட சொல்லி வாங்குறாங்க. 2 நாள் சென்று தரேன், 4 நாள் சென்று தரேன்ட்டு. நம்மளும் வந்து எதுக்கோ வச்சிருக்க ஒரு கணக்கு இல்ல இப்ப உண்மையாவே சொல்றேன். நான் சீட்டு கட்ட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருப்பேன். இந்த கோல்டு சீட்லாம் கட்டுறதுக்கு யாராச்சும் கேட்டாங்கன்னா, அதுலேருந்து எடுத்து குடுப்பேன். "போ நமக்கு என்ன 20ஆம் தேதி தானே கட்ட போறோம். கோல்டு ரேட் கம்மியாகும்போது தான் கட்ட போறோம். குடுங்கக்கா" அப்படின்னு குடுப்போம். ஆனா அது எல்லாத்தையும் அவங்க புரிஞ்சுக்காம, இவங்களுக்கு என்ன இந்த அம்மாக்கு என்ன கோல்டு சீட்டு தானே பண்ண போகுது. அதுவும் நமக்கு ஒரு கடன் தான். புரியுதுங்களா? இருக்கிறவங்க, இல்லாதவங்கன்றத தாண்டி அவங்கவங்க பணம் அவங்கவங்களுக்கு பெருசு. ஒருத்தர்ட்ட ஒண்ணு சொல்லி வாங்கினோம் அப்படின்னா, அத வந்து நம்ம காப்பாத்தணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நான் நெறைய அனுபவிச்சிருக்கேன். அதனால வந்து நான் வந்து இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால இப்போவெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் அவாய்ட் பண்ணிக்கிறது. ஸோ ஒரே மாரி இல்ல அப்படின்னு சொல்லிக்கிறது. நிஜமாவே இப்ப எனக்குமே கமிட்மெண்ட்ஸ் அதிகமானால இல்லன்னு நான் சொல்லிக்கிறது. ஸோ அந்த மாரி நீங்க வந்து எந்த தரப்புல வந்து அதாவது கடனால பாதிக்கப்பட்டீங்களா? இல்ல கடன் குடுத்து குடுத்து கெட்டீங்களா? இல்ல வந்து வாங்கி கெட்டீங்களா? அப்படின்றதையும் சொல்லுங்க. இதுதான் வந்து கரெக்ட்டா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாரி நெறைய அமௌண்ட் வாங்காமயே விட்டுருக்கேன். 500, 1000 அது மாரி நெறைய நான் விட்டுருக்கேன். ஸோ இப்போலாம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துருச்சு நமக்கு மனுஷங்கள பத்தி. ஸோ அதுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். கண்டிப்பா மோட்டிவேஷனலாவும் இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க நம்ம வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அடுத்தடுத்து பேக் டு பேக் நெறைய வீடியோஸ் வந்து வெயிட்டிங்கில இருக்கு. ஸோ கோல்டு ரிலேட்டடாவும் நெறைய வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ண போறேன். அண்ட் புது ஜுவல்லரி வாங்கியிருக்கேன் இல்லையா? அதுவுமே வந்து அடுத்தடுத்து நான் வீடியோல ஷேர் பண்றேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மறக்காம வந்து நீங்க சொல்லுங்க. அந்த விஷயத்த சொல்லிட்டு போங்க. அதாவது குடுத்து கெட்ட நீங்க கேட்டகரியா? இல்ல வந்து அ வாங்கி கெட்ட கேட்டகரியான்னு சொல்லுங்க. ஸோ இப்ப எப்படி நீங்க அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதுவுமே எனக்கு ஃப்யூச்சருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ அல்லது இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான கான்செப்ட்டோட பார்க்குறேன். அதுவரைக்கும் டாடா பாய். சி யூ டேக் கேர். பாய். ஸோ நம்ம ஹேர் ஆயில்ல வர ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களோட ஹேர் ஆயில் எவ்வளோ நாள்ல ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுன்னு கேட்குறீங்க. கண்டிப்பா 30 டேஸ்க்குள்ள உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, நீங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் ஆயிருவீங்க. ஸோ நம்ம இதில் நிறைய வகையான பொருள் போட்டிருக்கோம். ரோஸ்மேரி, வெட்டிவேர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்தாழை, வெந்தயம், கருஞ்சீரகம், இந்த மாதிரி ஆவாரம்பூ, செம்பருத்திப்பூ, இந்த மாதிரி எக்கச்சக்கமான நில அவரி பொடி, அதுக்கப்புறம் வெள்ளை கரிசலாங்கண்ணி, இந்த மாதிரி நிறைய பொருள் போட்டு தான் நம்ம வந்து காய்ச்சி சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, ஆல்ரெடி நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ வெயிட் பண்ணாமல் நம்மளோட ஆயிலை வந்து ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இப்போவே இந்த ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக வந்து நான் டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்கி யூஸ் பண்ணல அப்படின்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரெமடியை வந்து உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். டேஸ்ட் யூஸ் பண்ணி இப்போல்லாம் நமக்கு நிறைய ஃபீட்பேக் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்களாம் வாங்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்றனால ஃபீட்பேக் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட ரிப்பீட்டட் கஸ்டமர் ஆயிடுவீங்க.